இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் 6 o'clock போலலாம் எழுந்துட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு எல்லாருக்குமே குக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும் அப்படின்றனால மார்னிங் எல்லாருக்குமே கேப்பக்களி தான் செஞ்சேன். மாமா மட்டும் அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இட்லியும் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதோடு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு குழம்பும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். வத்தலும் பொரித்து வச்சுட்டேன். எனக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 டைமே டீ டைம் இருக்கும். பட் சில நேரம் போகவே முடியாது, செம பசியில் இருக்கும். அதனால் எப்போயுமே கையில் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறது. ஈவினிங் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்தது. ஃபிசியோதெரப்பிக்கு டேரெக்டாக வாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 6 o'clock போல் வந்த உடனே டின்னர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட் ஆயிரும். வந்ததுக்கப்புறம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டயர்டாக இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.